Good morning, students. Today we are going to learn about if else if statement. Okay, so last video la pathinga appadina so alternative or branching statement la simple if statement and if else statement appadina enna nu paathirundom. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து nested if else statement appadina enna nu paakalam. So இது வந்து ஒரு 5 mark question, so very important one. So அதனால பார்க்கலாம் வாங்க. Okay, nested if else statement. When we need to construct a chain of if statement, then else if class can be used instead of else. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து இந்த நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு பதிலாக எல்ஸ் இஃப் கிளாஸ் அப்படின்ற கிளாஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் கண்டிஷன் 1, ஸோ நெக்ஸ்ட்டு கோலன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிளாக் 1, ஸோ எல்ஸ் இஃப் கண்டிஷன் 2, ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2, நெக்ஸ்ட் பார்ட்டில் எல்ஸ், ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் n அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் 1 வந்து செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் 1 செக் பண்ணிவிட்டு அது வந்து ட்ரூ அப்படின்னும் போது அந்த பிளாக் 1ல் கொடுத்துருக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இருக்குல்லையா எல்ஸ் இஃப் பார்ட், ஸோ அங்கே போயிடும். ஸோ அங்கே போய் ஜம்ப் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் 2 செக் பண்ணிவிட்டு ஸோ அதில் ட்ரூ அப்படின்போது பிளாக் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும்போது எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக் n ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோடைய ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸாக டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஷேப் இது. ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ட்ரூ அப்படின்னும் போது பாடி ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபால்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் 2ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அதில் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணும். ட்ரூ அப்படின்னும் போது ஸோ ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளில வந்துடும். அதேமாதிரி ஃபால்ஸ் அப்படின்னும் போது ஃபால்ஸ் பார்ட் ஒர்க் ஆகிட்டு ஸோ ப்ரோக்ராம் அதை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் இந்த ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இதான் வந்து நெஸ்டட் இஃப்கான ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட்டை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அது எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எல்ஸ் இஃப் கிளாஸ் கம்பைன்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஒன் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஸ் இஃப் கிளாஸ் அப்படின்றது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் கம்பைன்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இட் கேன் பி கன்சிடர்ட் டு பி அப்ரிவேஷன் ஆஃப் எல்ஸ் இஃப், ELIF அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு மீனிங். ஓகே, ஆனால் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது ELIF அப்படின்ற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, in an if statement there is no limit of else if class that can be used, but an else class if used should be placed at the end. So if statement அப்படின்போது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நிறைய எல்ஸ் இஃப் பார்ட்டில் வந்து நிறைய டைம் நம்ம எத்தனை டைம் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து ப்ரோக்ராமுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஷுட் பி பிளேஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வந்து எல்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து நெஸ்டட் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரில் CPP லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நெஸ்டட் இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் அண்ட் கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸோடைய ஆவரேஜும் அதோடைய கிரேடை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சு அப்படின்னா மார்க்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ மார்க்ஸ் இருந்தால் கிரேட் வந்து A. ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தென் 80 அப்படின்னும் போது கிரேட் B. ஸோ கிரேட்டர் தன் are equal to 60 and less than 70 அப்படின்னா கிரேட் C. ஸோ கிரேட்டர் than are equal to 50 and less than 60 அப்படின்னும் போது D. ஸோ பிலோ 60 அப்படின்னும் போது E கிரேட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ இந்த கொஷினை வச்சுட்டு நம்ம வந்து இந்த நெஸ்டட் இஃப் மெத்தடில் ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து M1. ஸோ M1 அப்படின்னு ஒரு வேரியபிள், M1 M2 2 வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ M1 M2 அப்படின்னு 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்பொழுது M1 அப்படின்னா மார்க் 1, M2 அப்படின்னா மார்க் 2. ஸோ மார்க்ஸ் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து நம்பர்ஸ்ன்றதால இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் மார்க்ஸை வந்து அது வந்து நம்மள்ட்ட கேட்கும். ஸோ அதனால் நான் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் என்டர் மார்க்ஸ் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் M2வில் பார்த்தீங்கன்னா இன்புட் என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட். ஸோ இந்த 2 லைன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மெத்தடை நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸில் தெரிஞ்சு பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து
ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் கிரேட் என்னென்னு டிஸ்பிளே பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஆவரேஜ் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதலாம். ஆவரேஜ் ஈக்குவல் டு மார்க் 1 + மார்க் 2 ஸோ டிவைடட் பை 2. ஸோ நம்ம எத்தனை சப்ஜெக்ட் எடுத்துகிறோமோ அந்த சப்ஜெக்டை அதோடைய எத்தனை சப்ஜெக்டோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆவரேஜ். ஓகே, ஸோ 2 சப்ஜெக்ட் எடுத்தாலும் 2 நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஃப் ஆவரேஜ், ஸோ ஆவரேஜில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80. ஸோ 80 இருக்கலாம், இல்லாட்டி 80 விட அதிகமாக இருக்கலாம் ஆவரேஜ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கிரேட் ஏ அப்படின்னு நமக்கு மெசேஜ் வரணுன்றதுக்காக பிரிண்ட்டில் கிரேட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எல்சிஃபில் பார்த்தீங்கன்னா இஸ் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 80 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 70 அப்படி இல்லைன்னா ஸோ பிலோ என்ன பண்ணியிருக்காங்க 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 இருக்கலாம், இல்லை 70 விட அதிகமாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்குன்னா 80 விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கிரேட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. 60 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 70. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மார்க்ஸ் கொடுத்தா கிரேடு சி. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கிரேடு டி. ஸோ அதை விட கம்மியாக 60 விட அதை 50 விட கம்மியாக இருந்தால் ஸோ கிரேட் இ அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லி எல்ஸ் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து சிம்பிள் லாஜிக்கில் நெஸ்டட் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறன்ற மெத்தடில் ஒரு ப்ரோக்ராம். ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ நம்ம என்ன இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோமோ அந்த மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ என்டர் மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ நாம் தான் என்ன பண்ணணும், மார்க் என்டர் பண்ணணும். ஸோ மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 34. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் வந்து 34 அப்படின்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் வந்து 78 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது மார்க் 1 + மார்க் 2 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா 112 வருதா. ஸோ 112 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 56 கிடைக்கும் இல்லையா. ஸோ 56 அப்படின்னும் போது நமக்கு லாஸ்ட் எல்ஸ் பார்ட் இருக்குது பாருங்கள். இஸ் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் ஆவரேஜ் இஸ் ஆவரேஜ் லெஸ் தென் 16 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னா கிரேடு டி. ஸோ அதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேறு சப்ஜெக்ட் மார்க் கொடுத்து நீங்கள் வேணால் இந்த மாதிரி ப்ரோக்ராமை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து நெஸ்டட் இஃப்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நோட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The 2 blocks of code in our example of if statement are both indented 4 spaces which is a typical amount of indentation for பைத்தான். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டென்டேஷன் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4 ஸ்பேஸ் வந்து நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கும்போது 4 ஸ்பேசஸ் மென்ஷன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி டேபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்டென்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் நம்ம வந்து அதை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக அழகுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இட் ரெக்வயர் டு இண்டிகேட் டு விச் பிளாக் ஆஃப் கோட் த ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு, அதாவது ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து இந்த இன்டென்டேஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் அதை நான் இப்போ சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னும் போது இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன் அண்ட் நாட் இன் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு எப்படி செக் பண்ணலாம் ஸோ இந்த நெஸ்டட் இஃப் மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட வேரியபிள் சிஹெச், அதாவது கேரக்டர் அப்படின்றதால நான் சிஹெச் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமில். ஓகே, ஸோ இதில் வந்து நம்பர் அப்படின்னும் போது தான் நம்ம இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து கேரக்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு அந்த இன்ட்டுன்ற ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ இன்புட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இன்புட் கொடுத்துட்டு என்டர் ஏ கேரக்டர் கொடுத்தாச்சு. ஸோ டு செக் இஃப் த லெட்டர் இஸ் வொவல், இந்த ப்ரோக்ராமில் நாம் கொடுக்குற கேரக்டர் வொவல் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப்பில் கண்டிஷன் கொடுக்குறோம், இஃப் சிஹெச் இன். ஸோ இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம இஃப்பில் கண்டிஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். இன் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் சிஹெச் இன். ஸோ AEIOU அதான் வவல்ஸ் இல்லையா. ஸோ அது போத் கேஸில் இருக்கும், அப்பர் கேஸ்லேயும் லோயர் கேஸில் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேரக்டர்ஸில் நம்ம எது கொடுத்தாலும் அந்த கேரக்டர் இஸ் ஏ வவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அது நாட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது இஃப் சிஹெச் நாட் இன். ஸோ நாட் இன் மெத்தடில் பாருங்கள். ஸோ ABCன்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் எடுத்திருக்கேன். ஸோ பிரிண்ட்டில் த லெட்டர் இஸ் நாட் ABC. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற கேரக்டர் ABC, நான் கொடுத்துருக்கிற கேரக்டர் இதில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட் 2 மெத்தட் இந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட்டை செக் பண்ணலாங்க. ஸோ என்டர் எ கேரக்டர் கேட்டிருக்காங்க. நான் ஸோ இ அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இ அப்படின்னும் போது அது வொவல் இல்லையா. ஸோ அதனால் வந்து இ இஸ் ஏ வொவல் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே,
நெக்ஸ்ட் அவுட்புட்டில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு இஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், நாட் இன் ஃபங்க்ஷனில் இஃபில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர் ஏ கேரக்டர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்த கேரக்டர் ப்ரோக்ராமில் ஏபிசின்னு 3 கேரக்டர் தான். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் அதில் இருக்கா அப்படின்னா இல்லை இல்லையா? ஸோ எக்ஸ் அப்படின்னும்போது த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இஃப்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃபில் இன் ஃபங்க்ஷனும் நாட் இன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் பேஸ் பண்ணி நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.